ஸோ வணக்கம், அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி சரிங்களா? ஸோ சாம்பியன் ட்ராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாரா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து சரிங்களா? ஸோ நான் இந்த பேரெல்லாம் சொல்ல வரும் பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போ ஃபக்கர் ஜமான் அப்படின்னா ஸோ தெரியும் சொல்கிறேன், பாபர் அசாம்னா தெரியும் சொல்கிறேன். இப்போ எஸ் ஷாக்கில்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பேர் உங்களுக்கு புரியல அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ரொம்ப படிச்சவங்களா இருப்பீங்க. ஸோ எனக்கு இங்கிலீஷ் வராது. ஸோ ரொம்ப நீங்கள் அதிமேதாவியே இருக்கும் பட்சத்தில், அந்த நாலேஜ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிரிக்கெட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நான் சொன்ன மாதிரி பேர் அது எங்கேயாச்சும் தென்படுதான்னு பாருங்க. அதாவது அந்த உங்களுக்கு இருக்கிற நாலேஜில் அந்த 2-3 அதிமேதாவிகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டுமே இந்த பதில் சரிங்களா? அந்த அதிமேதாவிகள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் போயிட்டு கிரிக்கெட் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் சரிங்களா? அது எல்லா கிரிக்கெட் பற்றி எனக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இன்னைக்கு என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்கணும். மேலே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்துக்கு மேட்ச் நாங்க காட்டும். எப்பயோ நடந்த மேட்சை போய் தேடி பார்த்துட்டு இருந்தோம், உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இன்னைக்கு என்ன மேட்ச் நடக்குதா, இந்த டைத்துல நடக்குதா அப்படின்னு ஒரு மேட்ச் இருக்கு பாத்தீங்களா? அதை தொட்டு பார்த்து அதுல போயிட்டு இப்போ பாகிஸ்தான் சொல்லி இருக்கும் சரிங்களா? இன்ஃபோல போயிட்டு பாகிஸ்தான் டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த யஷ் ஷாக்கில்ங்கிறவன் பேர் அங்க இருக்கும் சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அவனுடைய ஃபுல் பேர் என்ன, எங்க பிறந்தா, அவனுடைய வருஷம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியும் பட்சத்தில் அது டச் பண்ணி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப நான் சொன்ன பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி இல்லையா என்னோட வீடியோவை பாக்குறத ஸ்டாப் பண்ணிருங்க சரிங்களா? சோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுல தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா? சோ அது உங்களுக்கு புரிஞ்சும் பட்சத்துல இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி புரியலையா அது இக்னோர் பண்ணிருங்க. எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு, எத்தனையோ பேர் ப்ரீட்டர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ அஸ்ட்ராலஜிஸ் இருக்காங்க. நீங்க அவங்களை ஃபாலோ பண்றது பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா? சோ இப்போ இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து சரிங்களா? ஏன்னா நான் இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா ஸோ எனக்கு இப்படித்தான் நான் இப்படித்தான் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது நான் என்னால் மாற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லவும் முடியும். அது உங்களுக்கு அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரிய வைக்கணுமோ அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி புரியல, இது எனக்கு நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு வராது அப்படின்னா வராதுதான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா? ஸோ நம்ம தெரிஞ்ச அளவுக்கு தான் நம்ம வந்து இதுல சொல்ல முடியும் சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் பாருங்க, அப்படி பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து ஏதோ என்ன நான் வீடியோ போடணும்னு சொல்லி அதாவது நான் வீடியோ போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒரு 10 பேர் பார்த்தா கூட போதும் அப்படிங்கிறனால இந்த வீடியோவே போடுறேன். அதனால நீங்க அதை வந்து சொல்றதுங்க விருப்பம் இருந்தால் அதை ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் யாரா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து. ஸோ பாகிஸ்தானுடைய பிளேயிங் 11 யாரெல்லாம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபக்கர் ஜமான், பாபர் அசாம், யஷ் ஷாக்கில், முகமது ரிஸ்வான், டி தாஹிர், ஏ சல்மான், கே ஷா, எஃப் அசரப், எஸ் அஃப்ரிடி, நசீம் ஷா, ஏ அகமது சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 11 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூசிலாந்துல பாத்தீங்க அப்படின்னா அதாவது டபிள்யூ யங், ரவீந்திரா, ஸோ இந்த 2 பேர்ல எனி ஒன்னு வந்து இன்னைக்கு பிளேயிங் அதாவது விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ 1 டிவான் கான்வே, 2 கே வில்லியம்சன், 3 டேவ் மிச்சல், 4 டி லத்தம், 5 பிலிப்ஸ், 6 ஜி பிலிப்ஸ், 6 எம் பிரேஸ்வெல், எம் ஷாண்ட்னர், என் ஸ்மித், ஜே டஃபி, டபிள்யூ ரோக் சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 டீம்லயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸோ நான் வந்து பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி நியூசிலாண்டையும் பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர், பேட்ஸ்மேன் சரிங்களா? ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டிங் லைன்ல தான் உங்களுக்கு கொலாப்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால பவுலிங், ஆல்ரவுண்டர்ல பவுலிங் பிளஸ் ஆல்ரவுண்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துறேன் சரிங்களா? சோ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆகிறதுக்கு 99% குறைவு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது அஸ்ட்ரோபடி இது தவறா கூட போகலாம் சரிங்களா? ஸோ தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் எனக்கு இதுதான் வருது. ஸோ என் ப்ரெடிஷன் ஆஸ்ட்ரோபடி நான் கணிச்ச கணிப்புப்படி இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு நேற்று அந்த ஹெச் டியால் நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பேன், அந்த டீம்லயும் அவ தான் அதிக ரன் அடிச்சிருப்பா. ஸோ ஆஸ்ட்ரோபடி அவங்களுக்கு தான் கேப்டன் ஆப்ஷன் வருது அப்படின்னா நீங்க அந்த 11 பேர்ல அந்த ஒரு பொண்ணு தான் 32 ரன் அடிச்சு வச்சிருப்பாங்க பார்க்கலாம். அந்த கே கௌதம் ஒரு பொண்ணு சொல்லியிருப்பேன், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வெறும் லோ பிக் பிளேயர்ஸ், ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஹெச் மேத்யூ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அதுவும் நேற்று லைவா நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சரிங்களா? ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பிளாப் யாரெல்லாம் ஆவாங்க அப்படிங்கிறதையும் என்னோட டெலிகிராம்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா? அதுக்காக நான் சொன்ன எல்லா பிளேயர் அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டேன், அதுவும் கிடையாது. வால்வட், பி மோனி, ஸோ இதுல 2ல 1 டிராப் ஒரு பிளாப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி அதுல எந்த அளவுக்கு கொஞ்சம் சரியா வருமோ அதுதான் நான் கொடுக்க முடியும். அதுலயும் தவறுகள் நடக்கத்தான் செய்யும், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நல்லா கொடுக்க பார்க்கலாம் சரிங்களா? ஸோ இப்போ பாகிஸ்தான்ல
ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவுலர்ல வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நசீம் ஷா, அஃப்ரிடி, ஸோ இந்த ரெண்டு பேர்த்த நீங்க எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் எஃப் அசரப், ஏ சல்மான், சரிங்களா. ஸோ இந்த 4 பேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா இந்த எஸ் ஷாக்கில், சரிங்களா. ஸோ இந்த பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 பேர் இம்பார்ட்டன்ட். 6வது பிளேயரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாபர் அசாம், சரிங்களா. ஸோ இந்த 6 பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போ யாராருன்னு பாத்துக்கோங்க. பாபர் அசாம், எஸ் ஷாக்கில், ஏ சல்மான், எஃப் அசரப், எஸ் அஃப்ரிடி, நசீம் ஷா, சரிங்களா. இந்த 6 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. ஸோ இதுல யாரை நீங்க கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏ சல்மான், எஃப் அசரப், சரிங்களா. ஸோ இந்த 2 பேர்த்துல நீங்க யாராச்சும் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல டீம் இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ பாகிஸ்தான்ல நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது மெயினா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிற பிளேயர் சொல்லிடுறேன். டி மிச்சல், டி லத்தம், ஜி பிலிப்ஸ், பிரேஸ்வெல், ஷாண்ட்னர். ஸோ நீங்க பிரேஸ்வெல்ல கூட நீங்க வந்து டிராப் பண்ண மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதை வந்து டி மிச்சல், டி லத்தம், பிலிப்ஸ், சரிங்களா, எம் ஷாண்ட்னர். ஸோ இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். 4 என் ஸ்மித், ஒரு பவுலர் ஒருத்தர் இருப்பார், சரிங்களா. ஸோ ஸ்மித். ஸோ இந்த 5 பேர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும், சரிங்களா. ஸோ பேட்டிங் லைன்ல நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா WN ரவீந்திரா. ஸோ இந்த 2 பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் உள்ள வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரவீந்திராவுடைய வீக்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சரிங்களா. ஸோ WN ரவீந்திரா இந்த 2 பேர்ல எனி ஒன் யார் டீமுக்குள்ள வந்தாலும் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் அஃப்ரிடிக்கு நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் கான்வே விக்கெட் போயிடும். ஸோ கான்வே விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுல ஒண்ணுதான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 30 to 35 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. ஸோ நீங்க அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பேட்ஸ்மேனா வேணும், ஸ்டாண்டிங் பேட்ஸ்மேனா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வில்லியம்சனை ட்ரை பண்றது சரியாக இருக்கும், சரிங்களா. அப்போ நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்க அப்படின்னா வில்லியம்சன் 1, டி மிச்சல் 2, டி லத்தம் 3, ஜி பிலிப்ஸ் 4, எம் ஷாண்ட்னர் 5, என் ஸ்மித் 6, சரிங்களா. ஸோ இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க, சரிங்களா. ஓகே, ஸோ இது பேஸ் பண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்க கேப்டனா யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டி மிச்சலை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ல யாராச்சும் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜி பிலிப்ஸை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜி பிலிப்ஸை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ மற்ற பிளேயர்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சும்மா ஒரு மேலோட்டமா சொல்றேன். ஃபக்கர் ஜமான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3/4 மணி நேரம். ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு மினிமம் ஒரு ஏவரேஜ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரீம் டீமுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி தெரியல, சரிங்களா. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விக்கெட் வந்து ஸோ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஃபக்கர் ஜமான் ஏவரேஜா இருக்கு. சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்துல வந்து ஜே டஃபி, ஸோ இவங்க பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால இவங்களும் டிராப் பண்ணிருப்பேன், இவங்களையும் டிராப் பண்ண சொல்லியிருப்பேன். பாபர் அசாம் கன்ஃபார்ம் நீங்க எடுத்துக்கங்க. சவுத் ஷாக்கில், ஸோ அவங்க கேப்டனா கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேட்டிங்ல கொடுக்குற மாதிரி இருந்தா. ஸோ எடுத்துக்கோங்க. முகமது ரிஸ்வான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு இறங்கினால் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ஸோ ஒருவேளை முன்னாடி இறங்கிட்டா ஃபிளாப் ஆயிடுவாரு, சரிங்களா. ஸோ டி தாக்கிர், ஸோ அவங்க ஃபிளாப். ஏ சல்மான் கண்டிப்பா கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கேஷா, ஸோ சொல்ற அளவுக்கு பெருசா இல்ல, எவரேஜ் தான். ஸோ ஃபிளாப் ஆகிருக்க வாய்ப்பு அதிகம், ஸோ எடுக்க வேண்டாம். எஸ் அஃப்ரிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுக்கலனாலும் டெத்ல கண்டிப்பா விக்கெட் எடுத்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே விக்கெட் எடுப்பாரு, டெத்ல வந்து விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் குறைவாகும், சரிங்களா. ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் 2 விக்கெட் கேரண்டி. நசீம் ஷா பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்துங்க. ஸோ கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவரு பாத்தீங்கன்னா ஒரு கடைசி ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour கழிச்சு இவர் பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் டெத்ல இவர் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 அல்லது 3 விக்கெட் கூட விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. ஸோ ஏ அகமது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா வேண்டாம், செகண்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஏ அகமது எடுத்து கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ஏ அகமது, அஃப்ரிடி இந்த மாதிரி போலாம். நசீம் ஷாவை டிராப் பண்ணிட்டு இப்படி ட்ரை பண்ணலாம். இப்போ நியூசிலாந்து பாத்துக்கங்க, WN, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். டிவான் கான்வே, ஸோ ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. ஸோ அஃப்ரிடி ஓவரில் மேக்ஸிமம் அவுட் ஆயிடுவார்னு தான் நினைக்கிறேன். வில்லியம்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏவரேஜ் டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ஸோ நீங்க ரொட்டேட் பண்ற மாதிரி தான் நீங்க வில்லியம்சனை டிராப் பண்ணிட்டு வேற யாராச்சும் கூட நீங்க ரொட்டேஷன் பிளேயரா நீங்க ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வில்லியம்சன் ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா.
மிச்சில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க. டி லத்தம். ஸோ இந்த மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரவீந்திராக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த டக் அவுட் சான்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் பார்க்குறேன். ஸோ யங்கா ரவீந்திரா, ஸோ இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் பிளேயராக தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கிராண்ட் லீக் ட்ரை பண்ண மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும், ட்ரா பண்ணிட்டு. பிளிப்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் பவுல் பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். பிரேஸ்வெல், ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மிச்சல் சாண்ட்னர், ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கும். என் ஸ்மித் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஜே டஃபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண ஒரு ஏவரேஜ் ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஸோ அதிக ரன் கொடுத்து அந்த எடுத்த பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணிடுவார். ஸோ அதனால அவர் எடுக்க வேணாம். ரோர்க் சரிங்களா. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏவரேஜ் தான். ஸோ ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்கும். லைன் அப் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இது மிஸ் பண்ணிட வேண்டாம். ஷாக்கில், சல்மான், அசரப், நசீம் ஷா, மிச்சில், பிலிப்ஸ், பிரேஸ்வெல், ஷாண்ட்னர், என் ஸ்மித். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பிளேயர்ஸ் கண்டிப்பா வரக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்று மேக்ஸிமம் உங்களால் மிஸ் ஆகாது. மற்ற லைன்ல தான் யாராச்சும் இந்த 2 பேர் வருவாங்க சரிங்களா. ஸோ 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த 9 பேர் மேக்ஸிமம் மாற்ற வேண்டாம். 10 பேர், ஒரு பிளேயர் தான் கண்டிப்பா சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஸோ இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு டெமோ டீமா கூட முடிஞ்சால் கண்டிப்பா கொடுக்க பாக்குறேன். ஸோ யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கு நியூசிலாந்து கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிளேயிங் 11 வந்ததுக்கு அப்புறம் இது கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன் சரிங்களா. ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.